நாம் ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார். அதில் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 2 நிமிஷம் பேசாமல் இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் கொஞ்சம் வேப்பாகி போயிடுச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லையா, தொண்டை கிட்ட சரியில்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த உணர்வு தான் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. முதல்ல எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் தமிழ்கனவு நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, ஜெர்மனிக்கான இந்திய தூதரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் துவே உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளே, அரசு செயலாளர்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை, ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே, என்னுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க, கூச்சக்கூடாது. என்னுடைய துணைவியார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம், தமிழின பாசம். இது உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான். தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்கிற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தங்களோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம்தான் நம்முடைய தமிழினம். நம்முடைய தமிழினத்திற்கு இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது. நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. கண்டங்களை கடந்து விட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை. பேரறிஞர் அண்ணா தான் சொல்வார், ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஜெர்மனி நாட்டில் உங்கள் எல்லாரையும், அதுவும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷனில் இருக்கிறத பார்க்குறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.